அனைத்து தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெறவுள்ளது. இந்த அமர்வினை வழிநடத்த மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.
இன்றைய நிகழ்வில் துவக்கமாக சிறப்பானதொரு துரிய தவத்தை நமக்கு வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமாரம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. நன்றிப்பா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு நாம ஐயம் தெளிதல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று சனிக்கிழமை யாருக்காவது கேள்விகள் இருப்பின் நீங்க ஹேண்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாத காரணத்தினால நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். உடற்பயிற்சி பற்றிய பலன்கள், ஒவ்வொரு உடற்பயிற்சியும் அதனோட பலன்கள், இன்னும் சிறப்பா எப்படி செய்யறது, அதே போல தவங்கள், மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய அருமையான தவ பயிற்சிகள், அதனுடைய நுணுக்கங்கள், பலன்கள் அப்படியே பார்க்கலாம். நம்ம யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க ஹேண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நாம பகிர்ந்து கொள்ளுவோம். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தவ பயிற்சிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான முறை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். ஆனா இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயத்த மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமைப்படுத்தி ரொம்ப சுலபமாக நம்ம செய்யற மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? முதல்ல தீட்சை பெற்றவங்க எல்லாருக்கும் தெரியும், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை முதுகுத்தண்டு வழியாக புருவ மத்திக்கு கொண்டு வந்து அங்கே புருவ மத்தியில நமக்கு உணர்த்துறாங்க. அந்த ஆகினை என்று சொல்லக்கூடிய அருமையான தவம், அந்த தவம் தான் முதல்ல நாம பெறக்கூடிய அந்த தவ பயிற்சி. சோ அந்த தவம், இந்த ஆக்கினை தவத்தின் பற்றி வாழ்க வளமுடனம்மா. சுசிலாமா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்றோமா. வாழ்க வளமுடன். நீங்க உங்க ஸ்பீச் முடிச்சுட்டு கூட கூப்பிட்டுருக்கலாம். சரிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். என் வீட்டுக்கு சொல்லுங்கம்மா. அவர் பைபாஸ் சர்ஜரி 25 வருஷத்துக்கு முன்னால செஞ்சிருக்காருமா. சரிங்கம்மா. இப்ப வந்து லைட்டா முது வலிக்குங்கிறது. மகராசனம் 2 செய்யலாமா? 1 2 செய்யறது இல்ல. மகராசனம் 1 சொல்லுங்கம்மா. அதான் மகராசனம் 1 செய்யலாமான்னு உங்களை கேக்குறேன். முதுகு வலிக்குது. சரிங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்குங்களா பைபாஸ் சர்ஜரி? தாராளமா செய்யலாங்கம்மா. தாராளமா நம்ம வந்து மேஜர் சர்ஜரின்னா 6 மாசத்துக்கு அப்புறமே செய்யலாம். இப்ப முழங்கால பிரச்சனை இருக்கவங்க, இல்ல முதுகெலும்புல சர்ஜரி ஆனவங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், நம்ம செய்யும் போது ஏதாவது லேசா இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க நிமிர்ந்து படுக்கிறது மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்ல அப்டமன்ல பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல அந்த அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் குப்புறப்படுத்தி செய்ய வேண்டாம் அப்படின்னு. பட் ஐயாவுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்குங்கிறதுனால தாராளமாக செய்யலாங்கம்மா. இருந்தாலும் முதுகு வலிச்சிருச்சுட்டாரு நடுவுல பின்னால. அதனால செய்யும் போது வலிக்குதுங்களாம்மா? செஞ்சு முடிச்சிட்டு மத்தியானத்துல ஒரு வலி நடுவுல கொஞ்ச நாளைக்கு வேணா கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி பாருங்க. அப்படி வலிச்சதுன்னா இப்ப ஐயா வந்து கைப்பயிற்சியில இருந்து செஞ்சு தொடர்ந்து தானே மகராசனம் செய்யறாங்க. அப்படித்தானே? சரிங்கம்மா. ஏன்னா திடீர்னு மகராசனம் செஞ்சாங்கன்னா, இப்ப வேற எந்த பயிற்சி செய்யாம திடீர்னு மகராசனம் செஞ்சா கொஞ்சம் அது ஸ்டிஃபா இருக்கும். அதனால எல்லாம் செய்யறேன். அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லுங்கம்மா. ஏன்னா நம்ம திருப்பும் போது கொஞ்சம் ஏதாவது பிசகா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி திருப்பினா அதனால கூட இருக்கலாம். பட் நம்மளோட பயிற்சியில எதிர்மறை விளைவுகள் கிடையாதுமா. நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கண்டிஷன் மட்டும் பாத்துக்கலாம். பட் 25 வருஷம் ஆனதுனால தாராளமா செய்யலாம். நிமிர்ந்து படுத்து இருக்கிறது
குப்புறப்படுக்கிறதும் ஐயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லைன்னா செய்யலாம். இப்ப வலி இருக்குதுன்னா கொஞ்சம் நீங்க கொஞ்ச நாளைக்கு ஆ, அது மட்டும் செய்ய வேண்டாம். சரிங்கம்மா. மற்ற வாழ்க பயிற்சிகள் செய்ய வளமுடன். சொல்லுங்க. அதெல்லாம் செய்யறேன். ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நிறைய பண்ண சொல்லுங்கம்மா. ஆ, ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ண சொல்லுங்க. அந்த ரிலாக்ஸேஷன் என்ன? முதுகெலும்புல நிறைய ஆ, சொல்லுங்க. ரிலாக்ஸேஷன் என்ன செய்யறாருன்னா, கால்ல இருந்து முட்டி வர்றதுக்குள்ள அப்படியே நல்லா தூங்கிடுறாரு. அது பாட்டுல ஓடிட்டு தூங்கி இருக்கு இப்போ. அது கண்டிப்பா. பிரயோஜனம் அது இல்ல. எல்லாருக்குமே நடக்கும். அதான் நீங்க மத்தியான வேளையில சாயந்தரம் அவர் நல்லா முழிச்சிருக்கும் போது ஒரு முறை செய்ய சொல்லுங்க. ஆ, தூங்கிடுறாரு. ரிலாக்ஸேஷன்ல கொஞ்சம் நேரம் அதிகமா நல்லதுதாங்கம்மா. ஓய்வு எடுக்கிறது நல்லதுதான். அத பத்தி ஓய்வு ஒண்ணும் எடுக்கணுமா? தப்பில்ல. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி செய்ய சொல்லுங்க. இடையில சாயந்திரமோ, இல்ல மத்தியானமோ அவங்க சும்மா ஆ, ரிலாக்ஸ்டா படுத்திருக்கும்போது கொஞ்சம் அந்த ம். அந்த இடத்துல அதிக நேரம் கொடுத்து ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்லுங்க. சரிங்கம்மா. நல்ல சரிங்களா? விளக்கம். வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா அது தியானம் பண்ணா ஹீட் ஆகுங்களாம்மா உடம்பு? இப்ப தியானம் பண்ணா மௌனம் ஹீட் ஆகுமா? ஹீட் ஆகுற மாதிரி இருக்குங்கம்மா. மௌனத்தன்னைக்கு ஒரு 2-3 தியானம் பண்றோமா. ஆ, சரி, அதுல சரிங்கம்மா. வந்து அதனால நீங்க உடம்பு அன்னைக்கு ஹீட் ஆன மாதிரி. இல்லம்மா, மௌனம் பண்ண அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கட்டாயமா சாந்தி பண்ணணும்மா. ஆமா சாந்தி பண்ணிடுறோங்க. சாந்தி தவம் கொஞ்சம் கூடுதல் நேரம் பண்ணணும். ஏன்னா எல்லாமே போடுது. மேல்படி தவங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. நல்ல உயர்நிலை தவங்கள், சிறப்பு தவங்களா 2, 3 பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுவோம். உடம்புல ஆமாமா. கொஞ்சம் அந்த அதிகமா இருக்கும். உங்களுக்கு அது கூட ஒரு ஒரு மாதிரியான ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். அதனாலதான் ம், சொல்லுவோம், ம். முடிக்கும் போதே மன்றத்துல கடைசியில சாந்தி தவம் செய்துதான் அனுப்புவாங்க. பண்ணி மன்றத்துல ஆ, இருந்து வீட்டுக்கு வரும்போது நீங்க சரி அப்படி மிஸ் சரிங்கம்மா. பண்ணா அத கூட சாந்தியும் ஒரு முறை பண்றோம். செய்யுங்க. இருந்தாலும் அந்த இது இருக்கு. அது சாந்தியம் பண்ணிட்டு தான் வரோம். இருந்தாலும் ஹீட் இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அதுக்காக தான் ஒரு ஒரு கேட்டேன். வாரத்துக்கு வந்துமா நீங்க 2 வேளையும் சாந்தியே பண்ணுங்களேன். ஒரு 2 வாரத்துக்கு வேளையுமே. சரி, சரி. 2 வேளையுமே வேற ஓ! எந்த சரி. தவங்கள் இல்லாம 2 ஆ. வேளைகளும் தவம் பண்ணி. சாந்தி தவமே பண்ணிட்டு வாங்க. ஆ. ஒரு வாரத்துக்கு உடம்பு நல்ல சரி. நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு 2வது நீங்க ஒவ்வொரு ஆ. நாளுமே அதுக்கப்புறம் ஆ. அதுக்கப்புறம் நீங்க காலை மாலை ஆ. உங்களோட ஷெட்யூல் படி மற்ற தவங்கள் பண்ணினாலும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்க. கண்டிப்பா ஒரு 10 ம். 15 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணிட்டு படுங்க. சரி, ரைட்டுங்கம்மா. சரிங்களா? அதே இன்னும் ஒரே ஒரு மாதிரி கொஸ்டின்மா. ஆ. ஒரு நிமிஷம் தவ ஆற்றலை உடல் முழுவதும் நல்லா பரப்ப விடுங்க. ஓ! நிறைய சரி. நேரங்கள்ல அத ஒரு சம்பிரதாயமா செஞ்சுடுறோம் நம்ம. அது ரொம்ப ஆமாமா. முக்கியம். சரிங்களா? தவ ஓ! ஆற்றல் சரி. நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணும்போது கிடைக்கிற ஆற்றல நல்லா ஆ. உச்சி முதல் பாதம் வரை அந்த நித்தியான தவத்துல பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஆமாமா. மாதிரி உடல் ம். முழுவதும் அந்த ஆற்றல பரவ விட்டுக்கோங்க. அப்ப அது சரி. கொஞ்சம் சப்சைட் ஆயிடும். அப்ப அந்த ஒரு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்காது. ஹெவி ஃபீல் சரி. இருக்காது. ஓகே, சரி. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்மா. தாராளமா. சொல்லுங்க. ஆ. பையனுக்கு ஃபைல்ஸ் இருக்குமா. சரிங்கம்மா. அத சரி பண்ணி இப்ப கியூர் பண்ணியாச்சு. ஆனா சரி. இது காயகல்ப பயிற்சி பண்ணலாங்களாம்மா? தாராளமா பண்ணலாமா? சர்ஜரி ஏதாவது ஆயிருக்குங்களா? இல்ல சர்ஜரி இல்லம்மா. வேற இதுல அந்த மூலிகை இதுலயே ஏதோ பண்ணிட்டாங்க. சரியாயிடுச்சு. வெரி குட்மா. சரியாயிடுச்சு. தாராளமா செய்ய சொல்லுங்க. அது ஆனால் ஆனா பண்ணா அஸ்வின் ஹீட் ஆகுதுங்கிறாங்களா. அவங்களும் அது மாதிரிதான் ஹீட் ஆகுது அப்படிங்கிறாப்புல. காயகல்ப பயிற்சி அதுதாம்மா, பண்ணா எந்த ஒன்றையும் அசைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அசைவு ஒரு வெப்பத்த கொடுக்கும். கொடுக்கும். எந்த சரி. ஒன்றும் கொடுக்கும். அதுவும் ஆ. அதாவது மூல நோய் இருக்கிறவங்க அண்ட் ஆ. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க மெதுவாக அஸ்வினி முத்திரை போடணும். ஓ! இப்ப சரி, நம்ம சரி. எப்ப மத்தவங்க எல்லாம் போடுற அளவு போடுற அந்த டைம் இல்லாம இன்னும் ஆ. கொஞ்சம் மெதுவாக மெதுவா. மெதுவா ஆ. போடணும். அவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குமா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மருந்துல சரி பண்ணாலும் அந்த நரம்புகள் எல்லாம் நார்மலுக்கு வரும். அதுக்கு ஆ. இன்னும் நல்ல துணை புரியும் அந்த உங்களுக்கு இந்த பயிற்சி. ஆனா மெதுவா பண்ண சொல்லுங்க. மெதுவா பண்ண சரி, சொல்லுங்க. சரி. எந்த பயிற்சி பண்ணும் போதும் ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகுமா. இப்ப நீங்க கைகளையே சரி. சுத்துறோம் இல்லைங்களா கைப்பயிற்சியில. ஆமாம். அதுவே இங்க ம். பாத்தீங்கன்னா தோள்பட்டையில ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். அது லேசா நம்ம ஓ! வலி மாதிரி உணர்வோம். விட்டுட்டோம்னு சரி. வைங்களேன், ஆ. திரும்பியும் செய்யும்போது திரும்பவும் வரும். தொடர்ந்து சரி. செய்ய 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 அது நமக்கு உடலுக்கு தசைகளுக்கு பழகிடும். ஓகேம்மா, ஓகேம்மா. நன்றிம்மா. சரிங்க. வாழ்க நன்றி. வளமுடன்ம்மா. வாழ்க ஆ. வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நம்ம ஆக்கினை தவத்தை பத்தி கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம்.
ஆக்யா அப்படின்னு சொன்னாலே ஆர்டர் அப்படின்னு பொருள் இல்லைங்களா? அப்ப மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு புருவ மத்தியில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆக்கினையில தவம் செய்யும் போது இப்போ நம்ம உடல்ல கூட பார்த்தோம்னா ஒரு 7 நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கக்கூடிய இடத்தை தான் ஆன்மீகத்துல சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடம்புல இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள், அத 7 நாளமில்லாத சுரப்பிகள். மூலாதாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறத நம்ம பாலுணர்வு சுரப்பி. அதுக்கப்புறம் நம்ம இடையில இருக்கக்கூடிய அந்த 9 மைய தவத்துல செய்வோம். அந்த பயிற்சி எடுத்தவங்களுக்கு அது தெரியும் இல்லையா? 3ஆம் நிலை அகத்தாய்வு முடிச்சவங்களுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம், அங்க இருக்கக்கூடியது அட்ரினல் சுரப்பி. அடுத்தது மணிப்பூரகம், அங்க இருக்கக்கூடியது பாங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்சுலினை சுரக்கக்கூடிய சுரப்பி. அடுத்தது அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம், 4வது சக்கரம் இருதய சக்கரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாளமில்லாத சுரப்பிக்கு தைமஸ் அப்படின்னு பேரு. அடுத்தது தொண்டைக்குழியில இருக்கக்கூடிய விஷுப்தி சக்கரம், அங்க இருக்கக்கூடியது தைராய்டு அண்ட் பாரதைராய்டு. அடுத்தது ஆக்கினை, நாம இப்ப மூலாதாரத்துல இருந்து முதுகுத்தண்டு வழியாக புருவ மத்திக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது 6வது மையம் இல்லைங்களா? நம்ம மூலாதாரத்துல இருந்து கணக்கு போடும்போது இது 6வது மையம், அத புருவ மையம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஆன்மீக உணர்வுக்கான திருப்பு முனை கொடுக்கக்கூடிய ஒரு மையம். இது வரைக்கும் நாம் 5 புலன்கள் மூலம் பெற்ற அனுபவத்துல மயங்கி அதையே திரும்ப திரும்ப வேணுமா வேண்டாமான்னு தெரியாம செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கையே அப்படிதான் போயிடுச்சு. எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அதை மறந்துட்டோம். இங்க கிடைச்ச இந்த அனுபவத்துல நாம மயங்கிட்டோம் இல்லைங்களா? சோ இப்ப அந்த மாதிரி எல்லாமே என்னுடையது, எல்லாமே என்னுடையது, எனக்கானது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. ஆனா எதுவுமே நமக்கு ஆனது இல்லை. இது எல்லாமே ஒரு ஒரு பீரியடுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணமா நம்ம ஒரு ரிசார்ட்டுக்கு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் நம்ம அந்த ரிசார்ட்ல ஒரு ரூம் எடுக்கிறோம். அந்த இல்ல நம்ம ஆழியாருக்கே போறோம்னு வச்சுக்கலாம். ஆழியார்ல பயிற்சிக்காக போறோம். அங்கே நமக்கு அமைதி திருநிலையத்துல ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூம் நம்பர் வச்சுக்கலாம். 25 ரூம் நம்பர்ல நம்ம தங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அங்க எத்தனை நாள் தங்கி இருக்கிறோமோ அத்தனை நாள் என்ன சொல்லுவாங்க? என்னோட ரூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த 25 நம்பர் என்னோட ரூம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தங்கி இருக்கக்கூடிய 4 நாட்கள் மட்டும் அதை நம்ம உரிமை கொண்டாடுறோம். அது என்னோட ரூம் அப்படின்னு. சரி, 4 நாளுக்கு அப்புறம் நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க. அப்போ அந்த நம்பர் அந்த ரூமை நம்ம ரூம்னு சொல்றோமா? இல்ல. என்ன காரணங்க? நாம தங்கறதுக்கு முன்னாடியும் அங்க யாரோ வந்து தங்கியிருந்தாங்க. நாம தங்கினோம், நாம தங்கிட்டு வந்துட்டோம். திரும்பியும் அந்த இடத்துல யாரோ தங்கியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு என்னோட வீடு, என்னோட காரு, என்னோடதுன்னு சொல்றோமே, அது அத்தனையுமே யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்தியது. அடுத்தது நமக்கு வந்திருக்கு. நம்ம காலத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்துவாங்க. அப்ப எந்த ஒன்றும் நிலையானது இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோங்க? இந்த வாழ்க்கை சாசுவதம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த புலன்கள் மூலம் பிறக்கிறோமே, இது எல்லாம் தான் எனக்கு நிலையா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து வாழறதுக்கான வழியை சொல்லி கொடுத்தவங்களதான் மகான். இந்த நிலையில இருந்து மாறி மனிதன் எதற்காக பிறந்தோனோ அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை கத்து கொடுக்கறவங்க தான் மகான்கள்னு சொல்றோம். அந்த மகான்கள்ங்கிறவங்க ஞானிகளாக இந்த மகர்ஷி போன்றவங்களாக இருக்கணும்னு இல்லை. ஒரு மன்னரோ ஒரு இவங்களோ அவங்க கூட கடைசியில அவங்க காலத்துல திருந்தி அதனால சொல்லக்கூடியது நம்ம உணர்ந்திருக்கு. இப்ப அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவர் அவ்வளவு கேப்சர் பண்ணாரு. போய் போய் போரிட்டு அவ்வளவு நாட்டை கேப்சர் பண்ணார். ஆனா முதல்ல அவர் உணரல. கடைசியில உணர்றாரு, எனக்கு எதுவுமே நித்தியமானது இல்லை, நான் இவ்வளவு ஒரு வேகத்துல இந்த நாடெல்லாம் என்னுடையதாகணும் அப்படின்னு போரிட்டு எத்தனை மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத எப்ப உணர்ந்தாருன்னா ரொம்ப லேட்டா உணர்ந்தாராம். அப்போ அவர் இறக்கும் தருவாயில் அவர் ஒரு 3 விஷயம் சொல்றாரு. நம்பர் 1 என்னன்னா, நான் இறந்த பிறகு என்னை பெட்டியில வச்சு கொண்டு போகும்போது என் கைகள் 2ஐயும் வெளியில வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கொண்டு போங்க அப்படிங்கிறார். அடுத்தது என்னை எடுத்துட்டு போறக்கூடிய பெட்டியை தூக்கிட்டு வரவங்க மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறார். 3வதாக அவர் சம்பாதிச்ச சொத்து பத்து அத்தனையும் இங்க அப்படியே நான் என்னை கொண்டு போகும்போது அங்க ரோட்ல அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு சொன்னார்.
இது என்னத்துக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியல. அப்ப அவரே இறக்கும்போது அவர் அதற்கான காரணத்தை சொன்னதா சொல்றாங்க. அடிச்சதுதான் இது, உண்மையா என்ன தெரியாது. ஆனால் அலெக்சாண்டர் சொன்னது என்னன்னா, அந்த கைகள் ரெண்டையும் எதுக்காக அப்படி வைக்க சொன்னார்னா, நான் இந்த உலகத்திலிருந்து போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது, இப்படிதான் வந்தேன், இப்படியே தான் போறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக கைகளை அப்படி வச்சுக்க சொன்னாராம். அடுத்தது, எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் அவரோட உயிருக்கான அந்த உயிர் உடலுக்கு விட்டு பிரியணுங்கிறது அந்த நடந்துருச்சுன்னா எந்த மருத்துவராலும் அவரால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த நேரம், நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துடுச்சுன்னா அவர் இறைநிலையோட போய் தான் ஆகணும். அதனால மருத்துவர்களை கொண்டு என்னை தூக்கிட்டு வர சொல்லுங்க. எத்தனை மருத்துவர்கள் நம்ம இருந்தாலும் இந்த உயிர் போகிறதுக்கான தருணம் வந்துட்டா அவங்களாலையும் காப்பாற்ற முடியாது. அடுத்தது, நான் சம்பாதிச்ச எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு போகவே இல்லை, காதற்ற ஊசியும் கடை வழியே வாராது. அப்ப அதை உணர்த்துறதுக்காக தான் சம்பாதித்த சொத்தை எல்லாம் தூக்கி போட சொன்னார். ஆனா இது இவ்வளவு லேட்டா, கடைசி காலத்துல இந்த தெளிவு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லையா? அதை விட அவரோட வாழ்க்கை பல பேருக்கு பாடமாக இருக்கலாம். ஆனா மகரிஷி இப்ப என்ன பண்றாங்க, இளமை காலத்திலேயே இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை மகரிஷி. அனுபவிக்கலாம், அளவோடும் முறையோடும். எப்படி வாழறோமோ அப்படியே வாழலாம். அதனால்தான் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் மகரிஷி இந்த பயிற்சிய இல்லறத்தார்க்கே மனவளக்கலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் நடுவே மனிதன் நிம்மதியா வாழணும், அந்த கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்கணும். இந்த 5 புலன்கள் மூலம் கிடைக்கிற இன்பம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு மயங்கி அதிலேயே புகண்டு விழுந்துடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, தேனை எடுக்கிறதுக்காக வந்த பூ மயங்கி அந்த தேன்லயே விழுந்து அந்த அந்த வண்டு விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் மகரிஷி அந்த ஆற்றலை புருவமத்திக்கு கொண்டு வச்சு உணர்த்துறாங்க. அப்ப அந்த ஆன்மீக உணர்வு பெறும்போது நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், என்னோட பிறவியின் நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் குரு நமக்கு உணர்த்துறாங்க. ஏன்னா தீட்சை பெறும்போது கொடுக்கிறவங்க யாராவும் இருக்கட்டும், அவங்க வெறும் கருவி மட்டுமே. யாரு கொடுக்குறாங்க நமக்கு? அந்த தீட்சையை கொடுப்பது நம்முடைய குரு தான். வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அப்ப தீட்சை கொடுக்கும் போது குரு உயிர் நம்மோடு இணைந்து இந்த ஆன்மாவுக்கு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வழிமுறையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல மன அலைச்சூழல் பீட்டான்னு சொல்றோம் இல்லையா? பீட்டாங்கிறது என்னது? 14 முதல் 40 சுழற்சி ஒரு வினாடிக்கு இந்த மனத்தினுடைய அலைச்சூழல் வேகமா சுத்தும் போது நிறைய ஆற்றல் வாரி எரிக்கப்படுது. அப்ப அதை குறைச்சு ஆல்பா நிலைக்கு கொண்டு வர்றாங்க ஆக்னியில 7 முதல் 13 வரை. சோ அந்த குறைந்து வரும்போது மன அலைச்சூழல் குறைக்கிறது. குறையும் போது தெளிவு கிடைக்குது. தெளிவு கிடைச்சிருச்சுன்னா மனசுக்கான பலம் அதிகரிக்குது. ஏன்னா நம்மளோட இயக்கத்துக்கு பேர் என்னங்க? மனவளக்கலை. மனம் நலமா இருக்கு, ஆனா வளமா இல்லை, இல்லைங்களா? மனநலம் சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போகணும் நம்ம. அது ஏதோ பிரச்சனை, அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஆனா இங்கே மனம் நலமா இருக்கு, ஆனா வளமா இல்லை. அந்த வளத்தை கொடுத்துட்டா மனசுக்கு மேனேஜிங் பவர் வந்துடும். இவ்வளவு நாளும் கண்ணு சொல்றத மனசு கேட்டது, காது சொல்றத மனது கேட்டது, அதனால அந்த 5 பின்னாடியே போய்கிட்டு இருந்தது. இப்போ மகரிஷி கொடுத்த தவம் என்ன கொடுக்குது நமக்கு? மனதுக்கான வல்லமை அதிகமாகும் போது மனம் மேலாண்மை செய்ய தொடங்குது. இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, அளவும் முறையோட. ஒரு படம் பார்த்துட்டோமா, போதும், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு மனசு சொல்றத கண்ணு கேட்கும். அப்ப புலன்களுக்கான கட்டுப்பாடு வருகிறது ஆக்கினை தவம் செய்யும் போது. நெற்றிக்கண் சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அததான் அந்த இடத்துல ஒரு உயிர் சேர்க்கை, குருவினுடைய உயிர் சேர்க்கை என்று கரு மாற்றி வைக்கப்படும் போது அது புனிதப்படுத்தப்படுகிறது. அந்த ஆன்மா தெளிவாக தன்னுடைய அறிவின் உயர்வினால செயல்களை சரியா செய்ய தொடங்குது. அதனால்தான் அதை ஆன்மீக கண் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆக்கினைய. இங்க உடலியல் தன்மைப்படி பார்த்தோம்னா, இப்ப நம்ம மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தவம் நமக்கு உளவியல் ரீதியான பலன்களை மட்டும் கொடுக்கல, நமக்கு அது அனாட்டமி படி நம்மளோட உடம்புடைய உறுப்புகள் சம்பந்தமாக உள்ளே இருக்கக்கூடிய நாளமில்லாத சுரப்பிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது.
இல்லையா? அப்ப ஆக்னையில் இருக்கக்கூடிய சுரப்பி என்ன? பிட்யூட்டரி சுரப்பி. அந்த பிட்யூட்டரி சுரப்பி பாத்தீங்கன்னா கண்டக்டர் ஆஃப் டக்ளஸ் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நாளமில்லாத சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பி பிட்யூட்டரி. அந்த பிட்யூட்டரி தனக்கான கமெண்டை எங்க இருந்து வாங்கும் அப்படின்னா ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வாங்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு விளக்கு கிட்ட நிக்கிறோம், அந்த விளக்க தொட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க, விளக்கினுடைய சுடரை. அது ஒரு மைக்ரோ செகண்ட் படுமா? பட்ட உடனே நமக்கு சுடுதா? சுட்ட உடனே கையை எப்படி வேகமா வெளியில எடுக்கிறோம், தெரியாம பட்டுருது. இந்த நேரம் நமக்கு எவ்வளவு கம்மியான நேரம், தொட்ட நேரம், கைய விட்ட நேரம், எடுத்த நேரம். ஆனா அதுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா இம்மிடியட்டா ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரிக்கு சொல்லுதுங்க. பிட்யூட்டரி உடனே கைக்கு ஆக்ஷன் அனுப்புது. ஐயோ சுற்றுச்சு, நீ கை எடுத்துடு. அப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த செய்தி பரிமாற்றம் நடந்தால்தான் கையை எடுப்பாங்க. அப்ப அந்த பரிமாற்றம் எப்ப வரும்? ஒரு முறை சுட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டோம், ஆஹா இனிமே சுட்டா தொட்டா சுடும். அது தெரியாத வரை இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை போய் சுடும் இல்லைங்க, கை வச்சிடும். அந்த குழந்தைய போய் தொடாத அப்படின்னா கூட கேட்காது. அந்த ஆர்வத்துல போய் தொட்டுடும். தொட்ட உடனே சுட்டுடும். ஆனால் 2வது தடவை கொண்டு போய் விட்டு பாருங்க, அந்த குழந்தை தொடாது. இல்லையா? அப்படித்தான் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அங்கேயே இருக்கின்ற வரை நமக்கு சிந்தனையில் உயர்வு ஏற்படாது. அந்த நம்மளோட அந்த உயிர் சக்தி 14 வயதுக்கு அப்புறம் அதீதமாக உருவாகிறது, இறங்கி மூலாதாரத்துல ஸ்டிமுலேட் ஆயிடுது, பாலுணர்வு சுரப்பில. அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் மகரிஷி அதை மேல கொண்டு வந்து கருமாற்றி வச்சு புருவ மத்தியில தவம் பண்ணும்போது மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையுது. கூடவே இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அது சரியாக இயங்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை நாளமில்லாத நீர்கள், அந்த பிட்யூட்டரி கிளாப் பாத்தீங்கன்னா லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 விதமான லோப்ஸால சேர்க்கப்பட்டிருக்கும். அங்க ஒரு 10 விதமான ஹார்மோன்ஸ் சுரக்குது. அது எல்லாமே உடல் வளர்ச்சிக்கு, சிறுநீரகத்தை பராமரிக்கிறதுக்கு, உடலினுடைய அமைப்புக்கு அத்தனைக்கும். ஏன்னா உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பாத்தீங்கன்னா நமக்கு பிட்யூட்டரி தான். அப்ப அந்த சுரப்பியிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன் உடல் இயக்கத்திற்கு ரொம்ப அருமையாக உதவி செய்கிறது. இப்ப இங்க தவம் செய்யும் போது நமக்கு ஆன்மீக ரீதியான பலன்கள் கிடைப்பது மட்டுமல்ல, உடல்ல இருக்கக்கூடிய இந்த நாளமில்லாத சுரப்பி சரியா இயங்குறதுனால ஹார்மோன் செக்ரியேஷன் சரியா இருக்கு. அப்ப அதுவும் உடல் ஆரோக்கியத்தை, உடலினுடைய உறுப்புகளின் தன்மையை பாதிக்காம சிறப்பாக நடத்த உதவுகிறது. அப்ப இதுதான் ஆன்மீக உணர்வுக்கு திருப்பு முனைன்னு சொல்றோம். உயிர் தன்னுடைய மூலத்திலிருந்து விட்டு புருவமத்திக்கு வந்த பிறகு புலன்கள் கட்டுப்பாடு சார்ந்தனால ஒரு ஆசையில் அளவோடு நிற்கிறது, ஒரு விழிப்பு நிலை வருகிறது. அந்த சொல்லுவாங்க, அந்த புலன்களுக்கு கட்டுப்பாடு வரும். ஒரு உதாரணமா கூட சொல்லுவாங்க, இப்ப நமக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்கே அவங்களுக்கு ஸ்வீட் வச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டை அவங்க கையால தொட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆக்கினை சரியா செய்யலைன்னு அர்த்தம் அப்படின்னா. சோ அந்த ஆக்கினை தவம் செய்ய செய்ய புலன் கட்டுப்பாடு வரும், ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில, அறியாமையில, அலட்சியத்துல தவறு செஞ்சுட்டு தான் துன்பத்துல மாட்டிக்கிறோம். இந்த மனதுக்கான மேலாண்மை விழிப்புணர்வு வந்துட்டா இந்த தவறுகள் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இது கட்டளை எப்படிங்க? மனசு சரியான கட்டளை போடும். அந்த கட்டளைக்கு சரியான புலன்கள் இயங்கும் போது அங்கே அளவுக்கு அதிகமான செலவு இல்லை, மனம் அமைதியா இருக்கு. ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ சமமாக பார்க்கக்கூடிய பண்பு அந்த மனதுக்கு வந்துட்டா அது அடுத்த நிலையான அமைதி நிலைக்கு போகும். அது மட்டும் இல்ல, காமிய கர்மம் தூய்மை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. காமிய கர்மம்னா என்ன? ஆ பிளஸ் காமியம், வரக்கூடிய கர்மங்கள் இல்லையா? ஏற்கனவே பழைய வினை இருக்கு, அதை சஞ்சிதம் பிராரப்தம்னு சொல்றோம். ஆனா காமியம்னா இந்த 2ன் அடிப்படையில் நாம அடுத்த கணத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்கள். ஆக்கினை தவம் நல்லா செய்ய செய்ய நம்முடைய எதிர்கால செயல்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். சோ இத்தனை சிறப்புகளை உடைய இந்த அருமையான தவத்தை ஒரு நொடியில, ஒரு காந்தம் எப்படி இரும்பு துண்டை கீழிருந்து மேலே கொண்டு வருவதோ அது போல குருவினுடைய ஆற்றல் மூலாதாரத்திலிருந்து புருவமத்திக்கு கொண்டு நமக்கான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கான திறவுகோல் போல அமைஞ்சிருக்கு. சோ கற்றுக்கொண்டோம், தீட்சை பெற்றுக்கொண்டோம், தவத்தை முறையாக செய்து வாழ்வை வளமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உடையதாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.
சுஷீலாம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஆமா, சொல்லுங்கம்மா. அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் நாளமில்லா சுரப்பிகளை பூரா நமக்கு எதை இயக்குது என்னங்கம்மா? எல்லாத்தையும் இயக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு தலைமையா இருக்கும், ஹெட் மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோட இது பேங்க்ரியாஸ் சொல்றோம் இல்லைங்களா, இன்சுலினை சுரக்கணும் இல்லையா, அந்த இன்சுலின் அது சரியா சுரக்கலைன்னா கொஞ்சம் இது வந்து ஹெல்ப் பண்ணும், பிட்யூட்டரி வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்ம மோசமா டேமேஜ் பண்ணிட்டோம்னா அது ஹெல்ப் பண்ணாது, அப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட தான் போகணும். சோ இது தலைமை சுரப்பிங்கிறதுனால மற்ற சுரப்பிகளை கொஞ்சம் கையாளும். நம்ம அந்த ஆக்கினையே சரியா செய்யணும் என்னங்கம்மா? கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. ஆக்கினை தவம் அது மட்டும் இல்ல, ஆக்கினை முதல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவத்தை பத்தி பார்க்க போறோம், ஒவ்வொரு சனிக்கிழமைகள்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல. சோ இன்னைக்கு பார்த்தது ஆக்கினை தவத்தினுடைய சிறப்பு. அப்ப அந்த பிட்யூட்டரி எங்கணும்னா தைமஸ் சுரப்பி, அதனது மூளை செல்கள் இருக்குது என்னம்மா? ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுதா இல்லம்மா, அங்க இப்ப நம்மளோட எல்லா செயல்களுக்கும் எங்க இருந்து கட்டளை வரும்னா ஹைப்போதாலமஸ்ல இருந்து தான் வரும். இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறேம்மா, சரியா? இப்ப நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பேசணும்னு நினைக்கிறேன், இதுக்கான வார்த்தைகள் எல்லாமே நம்மளோட ஏற்கனவே பதிவுகள்ல இருக்கு. தெரியாத ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வேற ஒரு மொழியில பேசுனீங்கன்னா எனக்கு புரியாது. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு சைனா மொழி தெரியும், நீங்க சைனா மொழியில கேட்டீங்கன்னா என்னோட மூளை என்ன சொல்லிடும், ஹைப்போதாலமஸ், எனக்கு இந்த மொழி தெரியாது. உடனே அது மொழிக்கும் நான் என்ன சொல்லுவேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துரும். ஆர்டரை கொடுத்துரும். அது நாக்குக்கு கொடுத்து, நாக்கு ஏற்கனவே பேசி பழகி இருக்கு இல்லைங்களா, அது சுழந்து பேச வைக்குது, அது ஆக்டிவேட் ஆயிடும். எல்லா உறுப்புகளையும், ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் இயக்கிறது. நான் கையை தூக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி மூளையிலிருந்து கைக்கு போகணும், அப்பதான் கையை தூக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த ஹைப்போதாலமஸ் சுரப்பி நல்லா இயங்கணும்னா அந்த மூளை செல்கள் நல்லா பண்ணணும். அதுக்கு துரிய தியானம் பண்ணும்போது நமக்கு அந்த மூளை செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்ப அது கரெக்ட் ஆகும். அடுத்தது துரிய தவம் பண்ணும்போது, அது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். துரிய தவம் பண்ணும்போது மூளை செல்களுக்கான ஆக்டிவேஷனை கொடுக்கணும். அப்புறங்கம்மா ஒரு சின்ன கேள்வி, நித்யானந்தவம் மூலாதாரத்துல இருந்து முதுகுத்தண்டின் பின்பக்கமா போய் தானே துரியம் போய் துரியத்துல இருந்து கீழே இறக்கணுமா? ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க அடுத்து நித்யானந்த தவத்துல விளக்குவீங்க, வரும்போது சொல்றேம்மா, அதை பத்தின விளக்கம். 7 வாரம் ஆயிரும்ல? சரிங்கம்மா. ஆமா, ரொம்ப நாள் ஆகுமா, மாறி மாறி வருது, ஏன்னா அடுத்த வாரம் உடற்பயிற்சி ஆல்டர்னேட்டா வரும். சரி சரி, அப்ப கேட்டுக்கோ. வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க வளம், வாழ்க வளம். தேங்க்யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கேள்வி பதிலுக்கு தெளிவான இலக்கங்களையும் அளித்து, அது மட்டுமல்லாது ஆக்கினை நவ விளக்கம், அதோட பலன்கள் எப்படி இயக்கம் வருது எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் வழி நடத்திய, நமக்கு விளக்கம் அளித்த மதிப்புக்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆன்லைன் நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணி முதல் வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், 6:30 தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க.